அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம பௌத்த சின்னங்களோடு கூடிய ஒரு வணிக கல்வெட்டை சமீபத்தில் ஜெகதாப்பில் வணிக சின்னங்களோடு கூடிய தமிழகத்தின் முதலாவது கல்வெட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த கல்வெட்டில் கடைக்கோட்டூர் அப்படின்ற ஒரு ஊர் பேர் வந்தது. இந்த ஊரை படித்தோடனே நம்ம கல்வெட்டுக்காரன் கோவிந்தராஜையா என்ன சொன்னாருன்னா, இந்த கடைக்கோட்டூர் அப்படின்றது இப்போ இருக்கிற கடகத்தூர், இது தருமபுரியில் இருக்குது. இந்த ஊருக்கு கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும். இந்த கல்வெட்டு தொடர்பான ஏதாவது ஒரு தகவல்கள் அங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. நாங்களும் அந்த ஊரை நோக்கி பயணம் செஞ்சோம். அந்த ஊரில் என்ன பார்த்தோம், இந்த பௌத்த கல்வெட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ தருமபுரி மாவட்டம், தருமபுரிக்கு அருகில் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடகத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலை ஹெச்ஆர்என்சி புதுப்பிச்சிட்டு இருக்காங்க அல்லது புனரமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க ஊர் மக்களுடைய உதவியோட. இந்த கோயிலில் நாம் இப்போ ஏற்கனவே ஜெகதாப் அப்படிங்கிற ஊரில் பார்த்த ஊர் கடைக்கோட்டார் 40 நாட்டு நானாதேசி சித்திரமேழி பெரும்பள்ளி அப்படிங்கிற வார்த்தை வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இதே அந்த கடைக்கோட்டார் அப்படிங்கிற வார்த்தை இங்கே கடைக்கோட்டூர்னு வருது. அதே மாதிரி இங்கே 2 புத்தர் சிலை கிடைச்சிருக்கு. இந்த கோயிலில், அதாவது கடகத்தூர் சிவன் கோயிலில் புத்தர் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தைகள் வருது. இங்கே பாருங்க, பூ இத் த இர் த இம் மா இம் புத்த தம்மம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது ஏன் இங்கே பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இது ஒரு சிவன் கோயிலுக்கு தானம் வழங்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் கல்வெட்டினுடைய காலத்தில் புத்தருக்காக வழங்கப்பட்ட நிலம் கூட இந்த இடத்துல இருந்திருக்கு. அதனால தான் புத்த தம்மம்ன்ற வார்த்தையை இந்த கோயிலில் பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருடைய பேரை இங்கே கா இருக்கு பாருங்க, க டை இக் கட்டூரான, கடைக்கட்டூர்னே வருதுங்க, கடைக்கோட்டூர்னு கூட வரல, கடைக்கட்டூரான தேசி உய்ய கொண்ட சோழ பட்டணத்து நாயினார் முடிகொண்ட சோழ முடைய நாயினார் அப்படின்னு வருது. ஆகவே கடைக்கட்டூர்னு வருது, கடைக்கோட்டூர்னு கூட அங்கே வரல, இங்கே கடைக்கட்டூரான தேசி உய்ய கொண்ட சோழப்பட்டணம் வருது. அங்கே கடைக்கோட்டார் 40 நாட்டு நானாதேசி அப்படின்ற ஒரு வார்த்தையோட அந்த ஊருடைய பேர் வருது. புத்த பள்ளியும் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதே புத்த பள்ளிக்கான தம்மத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆகவே ஜெகதாப்பில் குறிக்கப்பட்டுள்ள புத்த பள்ளியானது இந்த கடகத்தூரில் தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இது மிக ஆணித்தரமான சான்றாகும். அந்த காகு புத்தர் சிலைகள் கிடைத்த அந்த இடத்தை பார்வையிட சென்றோம். ஐயா வணக்கம். ராமன் ஐயா உங்கள் பேர். இப்போ தருமபுரி அகழ்வை பக்கத்தில் புத்தர் சிலை 2 இருக்குங்க. அதை இந்த கடகத்தூரில் தான் எடுத்துகிட்டு வந்ததா சொன்னாங்க. எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? கட்டும்போது இந்த கடகல் அது எவ்வளோ ஆழத்தில் கிடச்சிங்க? ஒரு 20 அடி 15 அடி 10 அடி 15 அடிக்கு மேலே தான் அவ்வளோ கடகால் தோண்டும் போது கிடச்சிச்சிங்க. இந்த ஸ்கூலுக்கான கடகால் தோண்டும் பொழுது கிடச்சிது. ஆமாங்க. தோராயமாக வருஷம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்? ஒரு 40 வருஷம், ஒரு 30லேருந்து 40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். 84க்கு மேலே தான். அப்படின்னா அவ்வளோ மேட்டில் இருக்கு அந்த ஊர். தலையோட கிடைச்சிங்களா? கிடைக்குதுன்னா இப்போ மேடு ஏறிட்டு இருக்கு. இது மேடு ஏறிட்டு ஐயா. இப்போ தலையோட இருக்காங்க, தலையில்லாம இருக்குதா? ஒன்று தலையோட இருக்கு, ஒன்று தலையில்லாம இருக்கு. 2 சிலைங்க. ஒன்று அது நம்ம போய் பார்த்துக்கலாம். ஒன்று தலையோட இருக்கிறது, நிற்கிறது தலையோட இருக்கிறது, தலை இல்லாமல் இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது. ரெண்டுமே கிபி 10ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம். சரி, நம்ம
தர்மபுரி அகழ் வைப்பகத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்னால் நம்ம வந்து கடகத்தூர் போயிட்டு வந்தோம். அவங்க அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த கடகத்தூரில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியிலிருந்து தான் அந்த 2 சிலைகள் கிடைச்சி இப்போ அருங்காட்சியகத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சிற்பம் தான் இது, இந்த புத்தருடைய சிற்பம். இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காரு, தலையில் உஷ்ணேசம் இருக்கு, ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு சிற்பக்கலை அமைதியில் இந்த அமைதியில் இருக்கு. இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புத்தருக்கு ஆஃப் க்ளோஸ்டாக இருக்கும். இது வந்து நல்ல திறந்த நிலையிலே ஒரு பிரான்ஸுக்கு உள்ள இது இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் அதில் படிமத்தை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்போடு அந்த முக அமைப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஒரு இந்த நீளமாக தொங்கிய காது இதெல்லாமே வந்து ஒரு 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தருடைய சிலை. இது வந்து கடகத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய ஆய்வில் வந்து நம்ம ஜெகதாப்பில் படித்த கல்வெட்டின் வாயிலாக கடகத்தூர் தான் வந்து அந்த சித்திரமேழி பெரும்பள்ளி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அந்த பள்ளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலையில் ஒன்றாகத்தான் இந்த புத்தர் சிலையை நாம் பார்க்கிறோம். கடகத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய கட்டிடத்திற்காக வானம் தோண்டுதல் அல்லது அதனுடைய கடகால் தோண்டும் பொழுது 2 புத்தர் சிலைகள் கிடைத்திருக்கின்றன. அதில் ஒரு புத்தர் சிலையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2வது புத்தர் சிலை இது சுமார் ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த சிலை வந்து ஒரு கருப்பு நிற கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலையாக இருக்குது. புத்தர் சிலை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் போட்டுக்கிறாரு. தலையிலன்னா கூட அது புத்தர் சிலைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கையில் இந்த தர்ம சக்கரம், இது எல்லாமே ஒரு அழகான புத்தர் சிலை. அந்த கோயிலேயே நம்ம வந்து புத்த தம்மம் என்று விஜயநகர காலத்து கல்வெட்டினை பார்த்தோம். ஆகவே அது ஒரு பள்ளி என்பதை நாம் வந்து ஜெகதாப் என்ற ஊரிலே கிடைத்த புதிய கல்வெட்டிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த பள்ளியானது இந்த 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்ப காலம் தொடங்கி புத்த தம்மம் என்று வார்த்தை வரக்கூடிய விஜயநகர காலம் வரை சுமார் ஒரு 500 ஆண்டு காலமாக இந்த புத்த பள்ளியானது பயன்பாட்டில் வந்துள்ளது என்பது நமக்கு தெரிய வருகிறது. இப்போ ஒரு கோஇன்சிடென்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல் அந்த புத்த பள்ளி இருந்த இடமானது தற்பொழுது கடகத்தூர் தொடக்கப்பள்ளியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பௌத்த பள்ளி தொடர்ந்து இப்பொழுது தொடக்கப்பள்ளியாக இருக்கிறது என்பதை நாம் பெருமையாக கூறலாம்.